உத்தரப்பிரதேசத்தில் கட்டிய மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். முறை தவறிய உறவை கண்டித்ததால் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதில் நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்தவர் சாஹிப். 28 வயதான இவர் ரிக்ஷா ஓட்டி வந்திருக்கிறார். சாஹிப்பிற்கு கௌசர் என்பவருடன் திருமணம் நடந்து 2 மகள்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் வீடு புகுந்த கௌசரை அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்ததாக அவரது மகள்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது சிறுமிகளிடம் பெண் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது தனது தாயாரை தந்தையை கொலை செய்ததாக கூறி அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதன் பேரில் சாஹிப்பை பிடித்த போலீசார் தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். ரிக்ஷா ஓட்டுநரான சாஹிப்பிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. அதனை அறிந்த அவரின் மனைவி கௌசர் கண்டித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சாஹிப் தனது மனைவியை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். பின்னர் சம்பவத்தன்று மனைவி தூங்கிக் கொண்டிருந்த போது பேப்பர் கட் செய்ய பயன்படுத்தப்படும் கத்தியை வைத்து கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இதனையடுத்து கொலையாளர்கள் வீடு புகுந்து கொலை செய்ததாக போலீசாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று மகளிடம் கூறி மிரட்டியுள்ளார். இருந்தபோதும் தந்தைக்கு பயந்து முதலில் மாற்றி பேசிய சிறுமிகள் தற்போது மகளிர் போலீசாரிடம் போட்டுக் கொடுத்திருக்கின்றனர். இதனையடுத்து சாஹிப்பை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முறை தவறிய உறவை கண்டித்த மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கணவன் கொள்ளைக்காக நடந்த கொலை என்று நாடகம் போட்டு தனது மகள்கள் மூலம் சிக்கிய சம்பவம் மீரட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது.